இளைய சமுதாயத்தினரை கொஞ்சம் கூட அவங்கள நம்ம கெடுத்துடக்கூடாது. அதுக்கு தாண்டி அவர்களை நல்வழிப்படுத்துகிற வரிகளை, பாடல்கள், வசனங்கள், தன்னுடைய நடிப்பு இது மூலிமா காமிக்கணும்னு ரொம்ப மெனக்கிட்டவர் எம்ஜிஆர். எங்கேயாவது நிறுத்திட்டு யாராவது ஒரு வயசான அம்மா ஏதாவது கடை வச்சுருந்தா போய் கிழங்கு இருக்கும், இது வேர்க்கடலை இருக்கும், வாங்கிட்டு வான்னு சொல்லி நான் ரெடியாக வரவான்னு போதை மருந்து எடுத்துட்டு இங்கே வர்றீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணுற கல்ட்டு ஃபாலோவர்ஸ் ஓட்டு போடுவோம். பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் ஓட்ட மாட்டீங்க. இதுதான் எம்ஜிஆருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். எம்ஜிஆர்லாம் ஒரு ஆளா அப்படின்னு தூக்கி எறிகிறார் வெளியில். தான் கூட இருக்கிற வரைக்கும் போராளி, 72 மலையாளி. அதற்கு பிறகு கலைஞர் ஜெயிக்கவே இல்லை எம்ஜிஆர் எடுத்து. ஒரு குழந்தைக்கு கல்வின்றது புலப்படாது. 5ஆம் கிளாஸுக்கு மேலே கல்வி புலப்பட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தவொடனே ஆல் பாஸ் கொண்டு வந்தார். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ். அந்த சிந்தனை எம்ஜிஆருக்கு இருந்தது, மற்றவர்கள் இல்லை. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பாரத ரத்னா தமிழகத்தின் 3 முறை முதல்வராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் 38வது நினைவு நாள். அவர் பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை நம்மிடையே பகிர உள்ளார் மூத்த பத்திரிகையாளர் முத்துலிஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எம்ஜிஆர் குறித்து நம்ம பேசும்போது ஒரு வியப்பான இதாகவே இருக்குது. பிரச்சாரத்துக்கே வராமல் தேர்தலில் முதல்வரானவர் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. திரைமொழி அரசியலை கொண்டு வந்தார் எம்ஜிஆர். அதுக்கு பிறகு விஜயகாந்தா இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், அது ஒரு பாரம்பரியமாகவே தொடர வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இது திரைமொழி அரசியலை எப்படி சாத்தியப்படுத்தினார் அவர்? திரைமொழி அரசியலை சாத்தியப்படுத்தியது எம்ஜிஆர் இல்லைங்க. எம்ஜிஆருக்கு முன்னாடி என்எஸ் கிருஷ்ணன் பண்ணியிருக்கார். என்எஸ் கிருஷ்ணன் அவர் படங்களில் திமுகவுடைய கொள்கைகளை, திராவிட கொள்கைகளை பல இதை பேசியிருக்கார். ஏன்னா அவர் எந்த இதுவும் வரல. அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வருஷத்தில் இறந்துட்டார் அவர். எம்ஜிஆர் அதை வெற்றிகரமாக கொண்டு வந்து ஆட்சியையும் பிடிச்சார். ஆட்சியை பிடித்தது மட்டுமல்ல, அவர் திரையில் சொன்ன பல விஷயங்களை செஞ்சும் காமிச்சார். நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ திரைமொழி விஷயங்களை திரைப்படங்களில் அதை அரசியலாக்கின விஷயங்களில் என்எஸ் கிருஷ்ணன், எஸ்எஸ்ஆர், இன்னும் பலருக்கு அந்த பங்கு உண்டு. கலைஞர், எம்ஆர் ராதா, இந்த மாதிரி பலருக்கு அந்த பங்கு உண்டு. எம்ஜிஆரும் அதில் வெற்றிகரமானவர் அப்படின்றதுனால நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். இன்னொன்று சொல்லுவாங்க, எம்ஜிஆர் ஒரு திட்டம் போட்டு இது பண்ணாருன்னு. எம்ஜிஆருடைய வாழ்க்கைன்றது இயல்பு நிலைன்னு ஒன்று. திரைப்படத்தில் அவர் அதையே கொஞ்சம் கொண்டு வரதுக்கும் ட்ரை பண்ணார். ஒரு மனிதருடைய அந்தரங்கங்கள் வேறு, யாருக்கும் அந்தரங்கங்கள் எப்படி இருக்கும்னு தெரியாது. எம்ஜிஆரை பற்றி இவர்கள் பேசும்பொழுது நாம் அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்க்கணும். அதே நேரம் பொதுவேளையில் பொதுமக்களுக்கு, தொண்டர்களுக்கு, மற்றவர்களுக்கு எம்ஜிஆர் என்ன சொன்னார், தன் வாழ்க்கை மூலம், தன்னுடைய திரைப்படங்கள் மூலியமாக எம்ஜிஆர் எந்த கருத்தை முன்வைத்தார். இன்றைக்கி முன்னணி நடிகர்களாக இப்போ இருக்கிற விஜயும் சரி, அஜித்தும் சரி, ரஜினிகாந்தும் சரி, கமல்ஹாசனும் சரி, சமீப காலமாக ரஜினி கமல் என்னத்தை சொல்கிறாங்கன்னா, போதை மருந்து விற்றா பெரிய ஆள் ஆகிடலாம், போதை மருந்து தான் பிரதான இதுன்ற மாதிரிலாம் ஒரு கருத்தை படமாக எடுக்கிற இயக்குநர்கள்ட்ட போய் இவங்க தஞ்சம் அடைஞ்சி லாப நஷ்டத்துக்காக என்ன வேணால் பண்ணுன்ற மாதிரி ஆயிட்டாங்க. விஜய்லாம் ஒரு படி மேலே, இன்றைக்கி நாளைக்கு முதலமைச்சராக போகிறேன், நான் தான் நண்பா நண்பிகள் இவர்களுக்காக நான் வர்றேன்லாம் பேசுகிறாரு. ஆனால் கொஞ்சம் கூட அவர் படத்தில் ஒரு காட்சியில் கூட நல்வழி கருத்துக்களோ, இந்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்கிற ஒரு காட்சி கூட விஜய் வச்சது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. டைரக்டர் என்ன சொல்கிறேன்னா அதை பண்ணிட்டு போகிறது. அதனால தான் கடைசி படத்துக்கு முன்னாடி படம் அந்த லியோ படத்தில் கூட நீங்கள் போதை மருந்து விற்கிறவராக வருவார் விஜய். போதை மருந்து விற்றுட்டு வெற்றிகரமாக ஒரு பாட்டு ஒன்று பாடுவார், நான் ரெடியாக வரவான்னு. சேம் இதே தான் கமல் இந்த விக்ரம் படம் பார்த்திங்கன்னா, ரஜினி பல கொலைகள் பண்ணுற மாதிரி இப்போலாம் காட்சிகள் வருதுலாம். இந்த மாதிரி தான் இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்போ நீங்கள் 50 வருடங்களுக்கு முன்னாலேயே திரைத்துறை மூலியமாக கொஞ்சம் கூட இந்த நம்மளுக்கு அடுத்த இந்த இளைய சமுதாயத்தினரை கொஞ்சம் கூட அவங்கள நம்ம கெடுத்துடக்கூடாது. அதுக்கு தாண்டி அவர்களை நல்வழிப்படுத்துகிற வரிகளை, பாடல்கள், வசனங்கள், தன்னுடைய நடிப்பு இது மூலிமா காமிக்கணும்னு ரொம்ப மெனக்கிட்டவர் எம்ஜிஆர். சிவாஜி கணேசன் பார்த்தீங்கன்னா, யார் அந்த நிலவு, சிகரெட்டுக்குன்னே பேர் போன பாட்டு அது. சிவாஜியை பார்த்து சிகரெட்டு குடித்த பலரும் சொல்லிடுறேன், எங்கள் அப்பா காலத்துலேருந்து எல்லாருமே. ரஜினியை பார்த்து சிகரெட் குடித்தவர்கள் எங்கள் காலத்தில் எல்லாம், விஜயை பார்த்து சிகரெட்டு குடித்தவர்கள் இப்போ இருக்கிறதெல்லாம். அப்போ இவர்கள் கற்றுத்தந்தது இந்த சிகரெட்டு போடுறது இதுதான். ஆனால் எம்ஜிஆர் தன்னுடைய படத்தில் அதில் கூட ஒரு இதை வழிகாட்டுதலை காட்டியிருக்காரு.
சாதாரண நடிகராக இருந்த எம்ஜிஆர் அந்த இதில் கூட அவர் அந்த மாதிரி காட்சிகள் நடித்ததில்லை. கூண்டு கிளி படம் எடுக்கும் பொழுது ஒரு காட்சி டிஆர் ராமனா தான் எடுக்கிறாரு. டிஆர் ராஜகுமாரோடைய சகோதரர். எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவர். முதலாளி தான் எம்ஜிஆர் எல்லோரும் பெரும்பாலான கூப்பிடுவார். இந்த காட்சி வைக்க போகிறான்னு எம்ஜிஆர் போயிட்டு முதலாளி இந்த மாதிரி வைக்கிறீங்களாம, இல்லை அது அவசியம் தேவை, இது இல்லை முதலாளி என்னுடைய இது தெரியும்ல உங்களுக்கு, இது ஆரம்ப கால படம், தான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகும்னு கூட நினைக்காத படம். அந்த டைம்லேயே இல்லை நீங்கள் இல்லை முதலாளி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அசலில் எம்ஜிஆருக்கும் இல்லாமல் அவர்களுக்கும் இல்லாமல் அந்த காட்சி எம்ஜிஆர் கையில் சிகரெட்டை வச்சுருப்பார், குடிக்க மாட்டார், குடிச்சு வச்சுருப்பார், அப்படி தூக்கி போட்டு போவார். அதோடு நினைத்ததை முடிப்பவனில் வில்லன் எம்ஜிஆர் வாயில் சிகரெட்டை வச்சு அப்படி பற்ற வைக்கிற மாதிரி வரும். எம்ஜிஆர் அப்படி இன்னொரு எம்ஜிஆர் அடித்து பிடிங்கி போட்டு ஏன் இதில் சிகரெட்டா அப்படின்ற மாதிரி போவார். மது அருந்துகிற காட்சி ஒரு படத்தில் எம்ஜிஆரை ஏமாற்றி மது அருந்த வச்சுருவாங்க. அதற்காக ஒரு பாடல், அவர் இதெல்லாம் செஞ்சதுக்கே ஒரு பாடல், ஒரு பாட்டு, தைரியமாக சொல் நீ மனிதன் தானா. அதில் மானை போல் மானம் என்றால் மதுவில் விலங்கினும் கீழாய் நின்றாள்னு வரும். மதுவால் விலங்கினும் கீழாய் நின்றாய்னு அந்த வரிகள் வரும். மதுவை பற்றி அவ்வளோ ஒரு அந்த பாடல் அந்த மாதிரி. அப்போ எம்ஜிஆர் தன்னுடைய ஆரம்ப காலத்திலேயே அவருக்கு நாளைக்கு இப்படி வரப்போகிறோம், நாளைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக போகிறோன்னு கூட இல்லை, தன்னை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கணுன்றதில் 2 விஷயத்தில் ஃபாலோ பண்ணார். 1 திரைப்படங்கள் மூலியமாக நல்ல கருத்துக்களை சொல்லணும். 2 வள்ளல் தன்மை. நான் ஒருத்தட்ட பேட்டி எடுக்கிறேன், எம்ஜிஆருடைய ஆரம்பகால நடிகர். ட்ராமில் எம்ஜிஆர் நாடகத்துக்கு நடிச்சிருந்த காலத்தில் அவரோட ட்ராம் வண்டின்னு சொல்லுவாங்கள்ல, வால்டாஸ் ரோட்டில் எம்ஜிஆர் தங்கியிருந்தாங்க. ட்ராம் வண்டி அங்கேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் போகுமா, மந்தவெளி வரைக்கும். அப்போ இவங்க ட்ராவல் பண்ணுறதுல ஒருத்தர் இந்த மாதிரி பழக்கமானவர். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எம்ஜிஆர் சின்ன வயசில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆரம்ப கால நடிகராக இருக்கும் போது அன்றைக்கி ஒரு 25 பைசா இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு சமையல்லாம் செஞ்சிடலாம் வாங்கி. அந்த அளவுக்கு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, 4 நாள் எடுத்துகிட்டு போவோம் வீட்டுக்கான எல்லா மளிகை சாமானும் வாங்கிட்டு வருவாங்க. அன்றைக்கி தங்கம் விலை 10 ரூபா இருந்தது. 10 ரூபாலேருந்து 50 ரூபாக்குள்ளே ஒரு பவுன், இன்றைக்கி 1 லட்ச ரூபா. அப்போ 10 ரூபாலேருந்து 50 ரூபாக்குள்ளே இருந்த காலத்தில் 5 ரூபா பாக்கெட்டில் வச்சுருப்பார் எம்ஜிஆர். சாதாரணமாக யார் கேட்டாலும் 1 ரூபா 2 ரூபா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாராம். நான் கேட்டேன், இல்லைங்க அவர் நல்லா வளர்ந்தா பிறகு பண்ணார் வேறு விஷயம், அப்போவும் பண்ணுவாருங்க, அப்போவும் இந்த மாதிரி தான் இருந்தார், பாக்கெட்டில் காசு வச்சுருப்பார் கொடுப்பாருன்னு. இதுக்கு எம்ஜிஆருக்கு சின்ன வயசுலேயும் ஒரு அனுபவம் இருக்கும். சினிமா இது நாடகத்தில் நடிச்சுட்டு ஒரு 25 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வராரு. அன்றைக்கி 25 ரூபான்றது எவ்வளோ பெரிய தொகை தெரியும். வீட்டுக்கு சக்கரபாணி வந்துடுறாரு அண்ணன், அவர் சம்பளத்தை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்துட்றாரு. எம்ஜிஆர் லேட் ஆகுது, ஏன் வரலன்னா அப்புறமா வராரு, 10 ரூபா கொடுக்குறாரு அம்மாட்ட கொண்டு வந்து. எங்கடா மீதி 15 ரூபான்னா அவர் சொல்கிறாரு, அம்மா கும்பகோணத்துலேருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க, பச்சை பிழைக்க வந்துட்டாங்க சென்னைக்கு, காசு இல்லாமல் 2 குழந்தைங்களோட அப்பா அம்மா, இவரே அந்த குழந்தைங்க வயசு தான் இருக்கும், அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னு 5 ரூபா கொடுத்தேன், நீங்கள் சாப்பிட்டு என்ன இது பண்ணுமோ 3 வேளை சாப்பிட்டுக்குங்கன்னு. அப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு வண்டி செலவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 5 ரூபா கொடுத்தேன். ஊருக்கு போய் இறங்கிட்டாங்கன்னா எந்த காசும் இருக்காது, ஒரு 2-3 நாளாவது காலம் தள்ளணும்னா இன்னொரு 5 ரூபா கொடுத்தோம்மா, 15 ரூபா கொடுத்துட்டு மீதி 10. அப்போ அவங்க அன்னை சத்யா என்ன சொல்லுவாங்கன்னா, சக்கரபாணிகிட்ட, எம்ஜிஆர் உன் தம்பிக்கிட்ட இனி எந்த காலத்துலேயும் நீ என்ன செலவு செஞ்சால் என்ன இதுன்னு கணக்கு கேட்கக்கூடாது, ஏன்னா அவன் எது செஞ்சாலும் அது கரெக்டாக தான் செய்வான். அந்த வயதிலேயே எம்ஜிஆருடைய அன்னை இருக்காங்கள, எம்ஜிஆருக்கு மோட்டிவேஷனில் முதல் ஆசிரியர், முதல் மோட்டிவேஷன் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் அவங்க அம்மா தான். எம்ஜிஆர் மனம் உடைந்து கிடக்கிற காலத்துலலாம் என்ன என்னையோட முடிஞ்சிட்டுதா, உலகம் இவர்களை நம்பி மட்டுமா இருக்குது, இல்லை இவர்கள் படம் எடுத்து நீ நடிக்கிறதுக்கு மட்டும்தான் நீ வந்தியா, உனக்கான தூரம் ரொம்ப தூரம் இருக்குது, பலர் வருவார்கள் வாழ்க்கையில், என்றைக்குமே மனசு உடைஞ்சிடாத அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி கொடுத்து, இன்னொன்று ஒரு தைரியம், அம்மாக்கிட்ட தான் தைரியத்தை நான் பார்த்தேன். ஒரு பெரிய முதலாளி அந்த நாடக கம்பெனி நாங்கள் விலகுறோம், அவர் என்ன பண்ணுவார்னா போலீஸில் சொல்லி பிடிச்சி கொடுத்துருவாராம், நகையை திருட்டிட்டாங்கன்னு நாடகத்துலேருந்து விலகிறவங்க. அவங்க நாடக நடிகர்கள்னா இருப்பாங்க, அதுக்கு பயந்தே விலக மாட்டாங்களாம். இவங்க 2 பேரும் விலகி வேறு ஒரு நாடக கம்பெனியில் சேரத்துக்கு இது பண்ணும்பொழுது அந்த விட்டு போய் சொல்கிறாங்களாம். அப்புறம் அவ்வளோ பேசி முறைக்கிறாராம். அவங்க அம்மா அவ்வளோ சண்டை போடுறாங்க, விட்டால் எங்கள் அம்மாவே அடிச்சிடுவார் அவர். ஆனாலும் சீர்னாங்க, எங்கள் அம்மாவுடைய சீற்றம் இருக்குது, இந்த பொழப்பு நீ பொழைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டு, நீ என்ன வேணால் பண்ணிக்கணும், முடிஞ்ச பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த தைரியத்தை நான் எங்கள் அம்மாட்ட பார்த்தேன். நாங்களாம் எங்கள் அம்மா சேலை பிடிச்சிட்டு ஒழிஞ்சிருந்தோம் பின்னாடி. அப்போ அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஒவ்வொரு வாழ்க்கையில் தனக்கு கிடைச்ச அனுபவங்கள், தான் வறுமையில் வாடினது. எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் சொல்லியிருப்பார், ஒரு பிரபல ஒரு ஏவிஎம் சரவணன்ட்ட நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னால் இன்றைக்கி இந்த அறுசுவை உணவுகளையும் சாப்பிட முடியும்,
ஒரு கஞ்சியும் பழைய கஞ்சியும் வெங்காயமும் வச்சும் சாப்பிட முடியும். நான் 2 வாழ்க்கையும் பழகியிருக்கிறேன். இப்போவும் என்னால் முடியும். நீங்கள் ரொம்ப பேர் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஐயோ, நான் போய் ரப்பர் செருப்பு போடுறதா, நான் போய் தரையில் நடக்கிறதா, நான் போய் இந்த காரில் கார்லேயே நான் இந்த காரில் நான் போகிறதா, அப்படி நம்ம மனம் தானேங்க. நம்ம மனம் மாறுறது தானே. கார் வச்சுருப்போம், நல்ல லெவலில் வந்தோன்னா ஹை எண்டு காரை விரும்புவோம். இந்த காரில் போகிறது அவமானமாக நினைப்போம். இந்த காரே இல்லாமல் இருக்கிறதுக்கு கார் கிடச்சிருக்கோம். நல்ல வசதி வந்தோடனே ஹை எண்டு காரை யோசிப்போம். அப்போது ஹை எண்டு காரில் போய் பழகிட்டிங்கன்னா அந்த சாதா காரில் வரும்போது உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். என்னையா இது காரு அப்படின்னு. அதுதான் இதுக்கு மனசு காரணம். அந்த மாதிரி இல்லை நானுன்றதை எம்ஜிஆர் சொல்கிறாரு. என்னால் அறுசுவை உணவு சாப்பிட முடியும். இப்போ எந்த வாழ்க்கைக்கும் என்னால் பழகிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி அரசியலுக்கு வந்த விஜய் போன்றவர்களுக்கு இது ஒரு பாடம். அவர் பான் வித் சில்வர் ஸ்பூனு. இன்றைக்கும் அவரால் ஏன் எளிய மக்களை நெருங்க முடியலன்னா அதான் காரணம். ஏன்னா எம்ஜிஆர் அவருடைய 72க்கு பிறகு 61 62லேருந்தே அவர் பிரச்சாரம் திமுகவுக்கு பண்ணவர், 50கள்லேருந்தே அந்த மாதிரி. ஆனால் 72 கட்சி ஆரம்பித்த பிறகு ஊராக கிராமமாக எம்ஜிஆர் போனார். ஒரு ஸ்டுடி பேக்கர் வேன், அந்த வேன்லாம் சாதாரண வேன் தான், ஒரு சாதாரணமாக உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதில் வேறு எந்த வசதியும் கிடையாது. ஒரு காலை கடன் கழிக்கணும், ஏதாவது பிரச்சனைனா கூட வயல்வெளியோ போகிற வழியில் தான், இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டலில் வழியில் இருந்தால் அது மாதிரி, இல்லை கட்சிக்காரங்க வீட்டில் தங்கணும். இதுதான் கேரவான், இதெல்லாம் கிடையாது. அப்போது இந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு ஊராக போய் ஜனங்களை சந்தித்து எங்கேயாவது நிறுத்திட்டு யாராவது ஒரு வயசான அம்மா ஏதாவது கடை வச்சுருந்தா போய் கிழங்கு இருக்கும், இது வேர்க்கடலை இருக்கும், வாங்கிட்டு வான்னு சொல்லி இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தவர். அப்போ அவர் அந்த இதுலேயே இருந்தனால தான் எளிய மக்கள்கிட்ட பழகின அந்த இதோடையே தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் உச்ச நடிகர். ஆனால் இன்றைக்கி விஜய் போன்றவர்களால் அந்த மாதிரி இறங்கவே முடியல, கீழே வரவே முடியல அவங்களால. எப்படி அவங்க மக்கள் அதனால தான் எலைட் அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கு, காரு, வீட்டுக்கு லட்சியம்னு. கார் இல்லை, சோறு இப்போ வரைக்கும் இல்லாமல் இருக்கான். டெல்டா விவசாயிக்கு பாதிக்கப்பட்டு இன்றைக்கும் கிடக்கிறான். ஆனால் இவர்களுக்கு அது பார்வையில் தெரியல. ஒருத்தன் அடிப்பட்டான், நீங்கள் கூப்பிட்டு தான் பேசுனீங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் வர வச்சு பேசுனீங்க, விமர்சனம்லாம் வந்துச்சு, சரி வர வச்சு பேசுனீங்க. அவர்கள் 150 நாளாக போராடி அதில் ஒருத்தர் 6 மாதமாக வேலை இல்லாமல் சம்பளம் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிறார். குறைந்தபட்சம் எம்ஜிஆருக்கு நடந்தால் என்ன பண்ணியிருப்பார்? அந்த ஃபேமிலிக்கு உடனடியாக பண உதவி போயிருக்கோம், 1 மாதத்துக்கான ரேஷன் பொருட்கள் போயிருக்கோம், வீடு ஏதாவது பிரச்சனை இருந்தால் வீடுக்கான வசதி பண்ணி கொடுத்துருப்பாரு, குழந்தைகள் கல்வினா அதை ஏற்றுக்கிறதுக்கான இதை பண்ணியிருப்பார். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு பல கதைகள் உண்டு. நீங்கள் அதெல்லாம் செய்ய வேணாம். அந்த ஃபேமிலிக்கு போய் ஒரு மாலை போட்டு அந்த செத்து போன மரியாதை யாரை கட்சி நிர்வாகி அனுப்பிச்சு ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ ஒரு நிதி கொடுத்து நாங்கள் துணை இருப்போம் பண்ணலாம்ல. யாராவது தடுக்க போகிறாங்களா? உங்கள்கிட்ட பணம் இல்லையா? தெரியுதா? இதுதான் விக்கிரவாண்டியிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த கரூர் வரைக்கும் இறந்த ஒருத்தர் கூட 1 பைசா கொடுக்கல நிதி. 3 மாவட்ட செயலர் செத்து போயிட்டான். விக்கிரவாண்டி இதுலேயே 2 பேர் அடிபட்டு செத்து போனான் காரில் ஆக்சிடெண்ட்டில். பல பேர் இறந்து போனாங்க. ஒரு 17 வயசு பையன் படிக்கிறதுக்காக வேலை செய்கிறான், மதுரை மாநாட்டில் ஷாக்கடி செத்து போகிறான். அந்த பையனுக்கு எம்ஜிஆராக இருந்தால் உதவி போய் சேர்ந்துருக்கோம், இதாக இருக்கும். ஆனால் கரூர் சமூகத்தில் இருந்தவங்களுக்கு 20 லட்ச ரூபா கொடுக்குறாரு. ஏன்? தான் தப்பிச்சிக்கணும். கவர்மெண்ட்டே 10 லட்சம் கொடுத்துச்சு, நமக்கு பேர் கெட்டு போச்சு, 20 லட்சம் கொடுப்போன்னு. எங்களுக்கு துக்கம், தீபாவளி யாரும் கொண்டாடாதீங்கன்னாரு. நாளைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடாதீங்கன்னு சொல்லுவாரா? துக்கம் 1 வருஷம் இருக்கும்ல. ஒரு வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க இறந்துட்டாங்கன்னா அடுத்து ஒரு 8 மாதம் 10 மாதம் 10 பண்டிகை வந்தால் கூட இல்லைங்க இந்த வருஷம் நாங்கள் கொண்டாடலையா, இறந்துட்டாப்புல, குழந்தைங்களுக்கு மட்டும் புது துணியை கொடுத்து இது பண்ணுறோம், மற்றபடி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இதுதானே வாழ்க்கை. அப்போ நீ துக்கம்னு அடிச்சுக்கிட்டேல்ல, தீபாவளி கொண்டாடாதுன்னு பப்ளிக்காக எல்லாருக்கும் சொன்னல, கிறிஸ்மஸுக்கு சொல்லு, பொங்கலுக்கு சொல்லு, தலைவன். இந்த இது இருக்குல்ல, எம்ஜிஆர்கிட்ட இந்த இது கிடையாது. எம்ஜிஆர் எளிய மக்களோடு இருந்தது மட்டும் இல்லை, யாருக்கு உதவி பண்ணணுமோ எல்லா வேலையும் பண்ணார். அதனால தான் அவருடைய நீங்கள் திரை வழியாக அரசியல்ன்றீங்கள, அது திரை வழி அரசியல் மட்டும் இல்லை, அந்த திரை வழி அரசியலில் அவரது இயல்புத்தன்மை இருந்ததில்ல, அந்த வள்ளல் தன்மை, உதவி பண்ணுறது, இது ரெண்டும் சேரும் பொழுது அதுக்கு ஒரு உயிர் கிடைக்குது. நீங்கள் இதையே இந்த சைடே இல்லாமல் வெறும் திரைவழி அரசியலை பண்ணிவிட்டு நான் ரெடியாக வரவான்னு போதை மருந்து விற்றுட்டு இங்கே வர்றீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணுற கல்ட்டு ஃபாலோவர்ஸ் ஓட்டு போடுவோம். பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் ஓட்ட மாட்டீங்க. இதுதான் எம்ஜிஆருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். கலைஞருக்கு சரியான நிர்வாக திறமை இருந்தது. எம்ஜிஆர் திரையில் மட்டும்தான் இருந்தார். மற்றபடி முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு சரியான நிர்வாக திறமை இல்லைன்ட்டு ஒரு பல விமர்சனங்கள் இப்போ வரைக்கும் வைக்கப்படுது. அவரோட நிர்வாக திறமை எப்படி இருந்தது? திமுக கிட்ட ஒரு அடிப்படை விஷயம் என்னென்னா, திமுகவினர்கிட்ட உலகத்திலேயே
எங்கள் தலைவர்கள் மாதிரி புத்திசாலி யாருமே கிடையாது. அமெரிக்காவில் பிறந்துருந்தா ஜனாதிபதி ஆகிருப்பார். அவர் கிரகம் தமிழ்நாட்டில் பிறந்துட்டார். அவரை விட்டால் தலைவரே கிடையாது. இப்படி தான் பேசுவாங்க. இது எம்ஜிஆருக்கு பேசியிருக்காங்க, ஜெயலலிதாவுக்கு பேசியிருக்காங்க, விஜயகாந்துக்கு பேசியிருக்காங்க, இப்போ விஜய்க்கு பேசுகிறாங்க. கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடாது. ஒருத்தருடைய அரசியலை விமர்சிக்கலாம். விஜயகாந்தை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க, ஜெயலலிதாவை பண்ணாங்க. எம்ஜிஆர் கூட இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆரால் தான் ஜெயித்தாங்க. 67 திமுக ஆட்சியை பிடிக்குன்ற நம்பிக்கை அண்ணாவுக்கே இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு நிற்கிறார், எம்எல்ஏக்கு நிற்கல, எம்பி சீட்டுக்கு நிற்கிறார். எம்ஜிஆர் ஜனவரி 12 சுடப்படுகிறார். ஏப்ரலில் தேர்தல். அந்த போஸ்டரை ஊராக ஒட்டு திமுக ஜெயிக்குது. ஆட்சி மாற்றத்துக்கே அந்த ஒரு போஸ்டர் தான் காரணமாக அமைஞ்சது. தம்பி 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு எம்ஜிஆர் தேர்தல் நிதி. அன்னைக்கு 1 லட்ச ரூபா கொடுத்த அன்றைக்கி 100 ரூபா இருக்கும் தங்கம் ஒரு விலை. அப்போ கணக்கு போட்டுங்க. அப்போ அண்ணா சொல்கிறாரு, தம்பி 1 லட்ச ரூபா என் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி, நீ எனக்கு கொடுத்தாலும் நீ கொடுக்காட்டினாலும் உன் காசாக இருந்தாலும் அது என் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி, நான் எப்போ வேணாலும் எடுத்து செலவு பண்ணிக்குவேன். ஆனால் தம்பி நீ ஒவ்வொரு தொகுதியிலும் உன் முகத்தை காட்டு. உன் முகத்தை காட்டினால் 30,000 வாக்குகள் விடும். அன்றைக்கி ஓட்டு நான் 1 லட்சம் அப்படி தான் இருக்கும் ஒரு தொகுதிக்கு, 30,000 வாக்குகள் கிடைக்கும். அது உண்மை தானே? நீங்கள் 62 தேர்தலில் எம்ஜிஆருடைய பிரச்சாரம் தான் 50 சீட்டு பெற்றுக் கொடுத்தது. திமுக தலைவர்கள் அதுக்காக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எம்ஜிஆர் பெரிய பக்கபலமாக இருந்தார். 67 எலெக்ஷனில் எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசி நேரத்தில் சுடப்பட்டது கட்சியுடைய இதே மாற்றிச்சு. தனி பெரும் கட்சியாக வந்தாங்க. அண்ணா மீண்டும் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு எம்எல்சி ஆகி முதலமைச்சர் ஆனார். தென் சென்னைக்கு முதல் முறையாக வாரிசு அரசியல் மூலமாக முரசொலி மாறன் எம்பிக்கு நின்னார். அங்கிருந்து தான் வாரிசு அரசியல் ஆரம்பித்தது. இது ஒன்று. அப்போது எம்ஜிஆர் 67 திமுக இதுக்கு உதவுறாரு. 71 ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்சியை கழிச்சு தேர்தல் நிற்கிறாங்க. அன்றைக்கி எம்ஜிஆருடைய செல்வாக்கு 184 தொகுதிகளில் திமுக ஜெயிக்குது. திமுக வரலாற்றில் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஜெயிக்கல. தனி பெரும்பான்மையாக 184 தொகுதி. அந்த ஆணவம் இருக்குல்ல கலைஞருக்கு, எம்ஜிஆர் ஒரு ஆளா அப்படின்னு தூக்கி எறிகிறார் வெளியில். 2 தேர்தலுக்கும் எம்ஜிஆர் தான் வெற்றி. நல்லா புரிஞ்சுக்கங்க, எம்ஜிஆர் தான் 2 தேர்தலுக்கும் வெற்றி. அதற்கு பிறகு கலைஞர் ஜெயிக்கவே இல்லை. எம்ஜிஆர் எடுத்து 77 எம்ஜிஆர் ஜெயிக்கிறார், 80 எம்ஜிஆர் ஜெயிக்கிறார், 84 எம்ஜிஆர் ஜெயிக்கிறார், 87 எம்ஜிஆர் மறைகிறார், 89 அதிமுக 2ஆக உடையுது, 71க்கு பிறகு 89 தான் ஜெயிக்கிறாங்க. அது கூட அதிமுக உடைந்ததால் ஜெயிக்கிறார். 91 அதிமுக ஆட்சி, 96 அதிமுக ஆட்சியுடைய அந்த ஃபஸ்ட் டைம் வர்றாங்கல்ல அந்த சசிகலா, அந்த இது பல பிரச்சனைனால ரஜினிகாந்த் மூப்பனாருடைய கூட்டணி இதெல்லாம் சேர்ந்து தான் கலைஞர் ஜெயிக்கிறார். 2001 அதிமுக ஆட்சி, 2006 மெஜாரிட்டியே கிடைக்கல கலைஞருக்கு, 93 சீட்டு. 2011 ஜெயலலிதா, 2016 ஜெயலலிதா. நீங்கள் சொல்லுங்கள், எங்கேயாவது இவர்கள் தனியாக ஜெயித்தாங்களா? எம்ஜிஆர்னு ஒரு மனிதர் இருந்தனால தான் நீ சொல்கிறாங்க 6வது முறையாக 7வது முறையாக இந்த எத்தனை முறையாக இருந்தாலும் எம்ஜிஆர்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா திமுக வெற்றியே கிடையாது. இதுதான் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் திரைத்துறையில் அவர் சாதித்தது யாராலும். அவ்வளோ ஒரு திரைத்துறையில் பெரிய ஆளாக இருக்கிறவர், செம்ம நாலேஜ் உள்ள ஆள், அரசியல் பேசக்கூடியவர், தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணக்கூடியவர், தமிழை நன்கு கற்றவர். அவரை இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அறிவில்லாதவர், மலையாளி, தான் கூட இருக்கிற வரைக்கும் போராளி, 71 வரைக்கும் போராளி, உடன்பிறப்பு, 72 மலையாளி, திராவிடன்னு பேசுகிறாங்க. திராவிடத்துக்குள்ளே கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் அடக்கம். அப்புறம் என்ன மலையாளி? இன்னும் ஒரு படி மேலே போய் இலங்கையில் பிறந்தார், இலங்கை குடிமகன் அப்படின்றாங்க. அவருடைய சொந்த இது கும்பகோணம், அப்பாவாளி, அம்மா கேரளா. இது பிறந்தது கண்டி, இலங்கை. வேலை விஷயமாக போனப்போ அங்கே பிறகுறாரு. இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இப்படிலாம் எம்ஜிஆர். இன்னொன்று, எம்ஜிஆருடைய எளிமை இருக்குல்ல, திடீர்னு போவார், ரேஷன் கடை செக் பண்ணுவார், அதை இவர்கள் கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு சிஎம் போய் பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் எம்ஜிஆருடைய ஒவ்வொரு திட்டங்களுமே மனிதாபிமானம் இருந்ததுங்க. இன்றைக்கி ஏழுமலை வெங்கடேசன் ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர், சன் நியூஸ்லலாம் இருந்தவர், அனுபவம் மிக்கவர். அவர் ஒரு இது எழுதியிருக்கார், எம்ஜிஆர்னால் உயர்கல்வியும் கல்வியும் எப்படி தமிழ்நாட்டில் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு. பல பல்கலைக்கழகங்கள் அவர் ஆட்சியில் நிறுவப்பட்டு, அவர் ஆட்சியில் தான் நிறுவப்பட்டுச்சு. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும், எம்ஜிஆர் முதலமைச்சராக வராத வரைக்கும் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில் கூட ஸ்கூல் ஃபெயில் பண்ணுவாங்களாம். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில் என்னங்க குழந்தைகளுக்கு அறிவு இருக்கும்? ஏங்க என் அனுபவங்க, 3ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் மக்குங்க. டீச்சர்லாம் நீ எதுக்கு வர்ற,
அப்போ கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். எதுக்கு வர 3ஆம் கிளாஸ் மேலே தான் ஆங்கிலமே நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. 0 எல்லாத்துலேயும் 0. நீலாம் எதுக்கு இப்படி தான். ஆனால் ஏன் நான் தப்பிச்சேன்னா எம்ஜிஆர் வந்தவுடனே ஆல் பாஸ் கொண்டு வந்தார். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ். அதனால் நான் தப்பித்தேன். அப்போது அந்த 4ஆம் கிளாஸு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு கல்வின்றது புலப்படாது. 5ஆம் கிளாஸுக்கு மேலே கல்வி புலப்பட்டு அதுக்கப்புறம் அந்த சிந்தனை எம்ஜிஆருக்கு இருந்தது, மற்றவர்கள் இல்லை. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ், அதுக்கப்புறம் இப்போ 8th வரைக்கும் ஆல் பாஸ் கொண்டு வந்துருக்காங்க. பள்ளி கல்வின்றது உங்களுக்கு ஒரு உந்து சக்தி மட்டும்தான். மொழியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது மட்டும்தான் பள்ளி கல்வி. கல்லூரி கல்வி உங்களுக்கு பாடத்திட்டங்களில் நீங்கள் எதில் எக்ஸ்பர்ட்டாக போகிறீங்களோ அதுக்கு அறிமுகப்படுத்துறது. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வெளியே படிக்கிறீங்கள, அதுதான் உங்களை ஒரு அறிவாளி ஆக்கும். ரொம்ப பேர் டிகிரி வாங்கிட்டா நாம் அறிவாளின்னு நினச்சிக்கிறான். கிடையாது. ஒரு புக்கை 3 வருஷம் படித்து நீ எக்ஸாம் எழுதுற, அதை தாண்டி உனக்கு அதெல்லாம் வச்சுலாம் அறிவுலாம் இடப்பட முடியாது. ஆங்கிலம் தெரியும், அதுதான் அறிவுன்னு நினச்சிக்கிறான். ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழி மட்டுமே. நீங்கள் ஆங்கிலம் தெரிஞ்ச எல்லாம் இப்போ அமெரிக்காவில் போனீங்கன்னா கீழே ரோட்டில் பொறுக்கிட்டு இருக்கணும், ஆங்கிலம் படிச்சுட்டு இருப்பான். ஆங்கிலம் தெரியும், அதுக்காக அவனால அறிவாளி ஏற்றுக்க முடியுமா? மொழி அறிவு கிடையாது. அறிவுன்றது தனி. இது ஒன்று. அப்போ எம்ஜிஆரை இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் இந்த இது கொண்டு வர்றாரு 5. இன்னொன்று எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, பல்கலைக்கழகங்கள் எம்ஜிஆர் பீரியடில் தொடங்குறாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் தான் தொடங்கினது. பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம். இன்றைக்கி தமிழ்னு உருகி ஊற்றுறாங்களே, தமிழ் பல்கலைக்கழகம் அமைச்சது எம்ஜிஆர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் திறந்தது. திமுக தமிழ் உருகிற ஒரு பல்கலைக்கழகம் கூட தமிழில் திறந்ததில்லை. இன்றைக்கி அந்த தமிழ் பல்கலைக்கழகம் கூட நீங்கள் வாடிக்கிட்டு இருக்குது, தஞ்சை பல்கலைக்கழகம். இவர்கள் வேலையே இதுதான். ஆனால் எம்ஜிஆர் செயலில் காமிச்சார். ஒவ்வொருத்தரும் அன்றைக்கி வந்த புதுசில் எந்த வீட்லேயும் கரண்ட்டு கிடையாது பெரிய அளவுக்கு. குறைந்தபட்சம் ஒரு பல்பாவது இருக்கணும்னு வீட்டுக்கு ஒரு விளக்கு திட்டம் கொண்டு வந்தார். ஒரு பல்பு, மின்சாரம் இலவசம், 100 யூனிட் வரைக்கும் இலவசம், ஒரு பல்பு ஒவ்வொரு வீட்டுக்கும். இது குடிசைகளில் இது இல்லாமல் அவருடைய நடிகராக இருந்தப்போ ரிக்ஷாக்காரர்களுக்கு அந்த ரெயின் கோட்டு கொடுத்தது. ரெயின் கோட்டு கலாச்சாரமே அப்போ கிடையாது. ஒரு கோணியை கவுத்தி தான் ரிக்ஷாக்காரங்க ஓட்டுவாங்க. ரெயின் கோட்டுன்றது இப்போ சாதாரணமாக இருக்கும். 72ல் இலவச காலனி, இலவச சீருடை, அவங்க மத்தியானம் சாப்பிட்ணுன்றதாக காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்டு நிறுத்தப்பட்ட மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக கொண்டு வர்றாரு. இது எல்லாம் நீங்கள் எம்ஜிஆர் எளிய மக்களுக்காக அவர் பண்ணது. இன்னொன்று, எம்ஜிஆர் பீரியடில் ரேஷன் பொருட்கள் இருக்குல்ல, அதில் விலை ஏறாமல் பார்த்துக்கிட்டார். அரிசி, சர்க்கரை, கெரசின். அப்போல்லாம் என்ன, கேஸ் ஸ்டவ்லாம் உங்களுக்கு 2000 தானே பெருசு. கெரசின் ஸ்டவ் தான் அப்போ, பம்பு ஸ்டவ், திரி ஸ்டவ். அப்போ கெரசின் கண்டிப்பாக வேணும். அப்போது ரேஷன் கடையில் 10 லிட்டர் கொடுப்பாங்க, வெளியில் விலை ஜாஸ்தி. அதை கரெக்டாக கொடுக்குறது, அது விலை ஏறாமல் பார்த்துக்குது. இந்த மாதிரி பல இது அவர் பண்ணார். அதில் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதோடைய நீட்சியாக அதிமுக சமூக நீதி திட்டங்கள் பண்ணாங்க, கலைஞரும் பண்ணியிருக்காரு. அப்போ திராவிட கட்சிகளுடைய அந்த இது பல இது அது எம்ஜிஆர் முன்னோடியாக இருந்திருக்காருன்னு சொல்லுவார். நாங்கள் இளம் தலைமுறைங்கிறனால கேட்குறோம். இன்றைக்கி பெரிய கூட்டத்தை நாங்கள் தான் கூட்டினோம், நீங்கள் தான் கூட்டினீங்க அப்படின்ட்டு பல விமர்சனங்கள் வருது. இதே மாதிரி அன்றைக்கி எம்ஜிஆர் காலத்தில் பல பேர் இறந்துருக்காங்க. பொதுக்கூட்டத்துக்கு எம்ஜிஆரே லேட்டாக வந்திருப்பார், A to Z விமர்சனம் பண்ணுறாங்க. அன்னைக்கு பொதுக்கூட்டங்களில் எம்ஜிஆர் எப்படி பங்களிச்சார், எப்படி பேசினார், அந்த பொதுக்கூட்டங்களுக்கு எப்படி வந்தார், அது சொல்ல முடியுமா? அண்ணா ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் நடுவில் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. பெரிய சலசலப்பாகும், எம்ஜிஆர் வந்தாலே சலசலப்பாகும். அன்றைக்கு எம்ஜிஆருடைய கூட்டங்கள் மட்டும் இல்லை, எம்ஜிஆருடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒருத்தர் 2 பேர் கத்தி குத்தில் சாவானுங்க, கலாட்டாலாம் நடக்கும். இது தனி. எம்ஜிஆர் இன்றைக்கி இவங்க க்ரௌடை உருவாக்குறாங்க. ரோடு ஷோ மாதிரி வச்சுக்கிட்டு போகிறது. ஏன்னா இவங்களுக்கு பேச வரல. அப்போது எல்லா மாவட்டத்துலேருந்து வாங்கன்னு சொல்லி ரோடு ஷோவாக உருவாக்குறாங்க. எம்ஜிஆருக்கு அப்படி இல்லை. எம்ஜிஆர் ஊராக போய் பேசினார். 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசினார். நல்லா பேசுவார் எம்ஜிஆர். சப்ஜெக்ட் அப்படி பேசுவார். எம்ஜிஆர் அந்த காலத்தில் நைட்டு 10 மணியோட முடிச்சிடணும்லாம் கிடையாது. அப்போது இன்றைக்கி தொடங்கினார்னா 3 நாள் 3 ஊருக்கு போவார். விடிய காலம் 2 மணி 4 மணி வரைக்கும் ஜனங்க காத்து கிடக்கும், பேசிட்டு போவார். இப்படிலாம் எம்ஜிஆருக்காக கூட்டங்கள் முண்டி அடித்ததெல்லாம் உண்டு. 2வது, இந்த மாதிரி தேவையற்ற இந்த ரோட் ஷோனால தான் நெருக்கடி வந்தது. எம்ஜிஆர் காலத்தில் அந்த இதெல்லாம் பெருசாக கிடையாது. அப்படியும் நடந்தது. ஒரு சம்பவம், இப்போ சந்திரலேகா முதல் பெண் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம்ஜிஆரால் நியமிக்கப்பட்டவங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு பேட்டியில், இப்போ கொடுத்துருக்காங்க, 82 தான் அந்த பேர் தான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் என்னை மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமித்தார். பெண்களுக்கு மரியாதை கொடுத்து அன்றைக்கி என்னோட சேர்ந்து 4 பேர், ஷீலா நாயர், இன்னும் பல பேரை நியமித்தார். அவர் திண்டுக்கல் கூட்டத்துக்கு வராரு. அப்படி வரும்பொழுது அன்னை தெரசா வர்றாங்க. அப்போ
அப்படி வரும்பொழுது ஒரு ஊர் வழியாக போகும்போது எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு, இந்த ஊரில் சுப்பிரமணியன் ஒரு தொண்டர் 72ல் கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டார். அவர் ஃபேமிலி இந்த ஊரில் இருக்குது. அவங்க மனைவி எங்கே இருக்காங்கன்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு கூட்டத்துக்கு போயிடுறாரு. சாயந்தரம் ஆகிடுது. இவங்க என்னென்னவோ பண்ணி பார்க்க முடியல. கூட்டம் நடக்க ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் கீழே உட்காந்துருக்காரு. அங்கே கூட பாருங்கள், அன்னை தெரசா வரவேற்கிற கூட்டத்தில் எம்ஜிஆர் கீழே உட்காந்துருக்காரு. அந்த ஸ்கூல் பாதிரிமார்கள் மற்றவர்கள்லாம் வரவேற்கிறாங்க. அப்போ எம்ஜிஆரை மேடை கூப்பிட்றாங்க. சந்திரலேகா இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் வரக்கூடாது, நான் வந்தேன்னா கவனம் எல்லாம் ஏன்ட்டு திரும்பும். அவங்க பெரியவங்க, அவங்கள வரவேற்கிறதுக்கு இந்த கல்வியாளர்கள்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல அதான் நடக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் மேடைக்கு வர்றேன் அப்படின்னு கீழே உட்காந்துருக்காரு. ஒரு அம்மா சந்திரலேகாட்டா வந்து எம்ஜிஆரை பார்க்கணும். யாரும்மா நீ? இந்த மாதிரி இறந்து போனவருடைய மனைவி. ஏம்மா ஒன்றை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், நீயா வந்துட்டியாவா, என்ன ஏதாவது வேணுமா, உதவி வேணுமா? எம்ஜிஆருக்கு நன்றி சொல்ல வந்தாங்க, அவ்வளோ உதவி பண்ணியிருக்காருன்னு. எம்ஜிஆர்கிட்ட கூட்டு போய் நிறுத்தணுன்னா, என்ன எப்படி இருக்கீங்க, எல்லாம் ஏதாவதா, இன்னும் ஏதாவது பண்ணுமா? ஐயா இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே பெரிய விஷயம் ஐயா, அதுக்கு நன்றி சொல்ல தான் நான் அவங்கள்ட்ட வந்தோம் அப்படின்னு. இதில் அவங்க 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, என்கிட்ட எம்ஜிஆர் சொல்லும்போது நான் என்ன நினச்சிட்டேன்னா, அதுக்கு யாரும் கண்டுக்கல, இப்போ ஏதாவது தேடி கூட்டுவாங்க, ஏதாவது உதவி பண்ணலான்னு எம்ஜிஆர் சொன்னார்னு நினச்சேன். ஆனால் அந்த பெண்ணு அன்னையிலேருந்தே எம்ஜிஆர் பல வகையில் அந்த குடும்பம் படிக்கிறதுக்கு, வீடு, தொழில் எல்லாத்துக்கும் அப்பப்போ தேவை கேட்டு கேட்டு பண்ணியிருக்காரு. இப்போ அந்த ஊருக்கு வரும்போதும் அந்த அம்மா வர வச்சு எல்லாம் இன்னும் வேறு ஏதாவது பண்ணணுமான்னு கேட்குறாரு. அந்த தொண்டர் 82ல் இறந்த ஒரு பேரை ஆபத்தில் வச்சுருக்காரு. அவருக்கு அவசியம் இல்லையே, அந்த மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு சொல்லிட்டு பண்ணிட்டு போன்னு சொல்லாமல். இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு. எம்ஜிஆர் என்ன பண்ணணும்னா, தன் கொடுக்குற உதவி போய் சேர்ந்ததா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணுவார். அது எப்போவுமே பண்ணுவார். ஒருத்தர் வந்து குடிச்சு ரொம்ப இதாகி நொடிஞ்சு போய் திரைத்துறையில் இருக்கிறவங்க எம்ஜிஆர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து பார்த்துட்டு ஒரு அப்போ 5000 ரூபா கொடுக்குறாரு. அன்றைக்கி 5000 ரூபான்றது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 30,000 40,000 வச்சுக்கோங்க, ஜாஸ்தியாக இருக்கும். அவர் அதை கொண்டு போய் அதையும் குடிச்சு தீர்த்துறாரு. எம்ஜிஆர் கிராஸ் செக் பண்ணுறாரு. அந்த ஃபேமிலிக்கு அந்த காசு போய் சேரலன்னு தெரியுது. உடனே அவரை கூப்பிட்டு திட்டி அந்த ஃபேமிலிக்கு இவர் கொடுத்தாருல அந்த காசை ஃபேமிலிகிட்ட கொடுக்க சொல்கிறார். இது நஷ்டம். அதோட விட்டுறல எம்ஜிஆர். அந்த மாதிரி தான் எம்ஜிஆருடைய குணம். உங்கள் கஷ்டத்தை உங்கள் பாணியிலே விசாரிக்கிறது. நீங்கள் வந்து பத்திரிக்கை வைப்பீங்க, கல்யாணம் நீங்கள் எப்படி செலவெல்லாம் எப்படி இல்லை நான் பார்த்து பண்ணிக்கிறேன், என்ன அந்த மாதிரி இருக்கணும், இது பண்ணணும். ஆனால் ஆளை விட்டு விசாரிச்சுட்டு என்ன செலவு, மண்டபம் கட்ட வாடகை கட்ட முடியலன்னா அது எல்லாம் நடந்துகிட்ருக்கோம். நான் கேட்டால் எம்ஜிஆர் பண்ணிட்டாருன்னுவாங்க. எம்ஜிஆருடைய ஸ்டைல் என்னென்னா, ரூபா நோட்டு பேப்பரில் சுற்றி கொடுக்குறது. அது யாராக இருந்தாலும் எம்ஜிஆர் நேரடியாக கொடுத்தாலும் சரி, இல்லை எம்ஜிஆர் யாருக்கு கொடுக்க சொன்னார்னா வந்து பார்த்துட்டு தலைவர் கொடுக்க சொன்னார்னு கொடுத்துட்டு போவாங்க. ஒரு பேப்பரில் சுற்றி பிரித்து பார்த்தா 20,000மோ 30,000மோ இருக்கும். ஒரு அம்மா ஒரு நடிகைகிட்ட உதவியாளராக இருக்காங்க, நொடிஞ்சு போயிடுறாங்க. 2 பொண்ணுங்க, வாழவே வழியில், வீடு வாடகை வீடு, வாடகையும் கொடுக்க முடியல. எம்ஜிஆரை போய் பாருங்கன்றாங்க. எம்ஜிஆருக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அன்றைக்கி அந்த அம்மா கூட இருந்தப்போ கூட நின்றுருந்தேன், என்ன எப்படி தெரியும்? ஏங்க தெரியுதோ தெரியலையோ, முதலமைச்சர் போய் பாருங்களேன், ஏதோ ஒரு உதவி கிடைக்கும்ல. ஒருத்தர் சொல்லியிருப்பார், வீட்டில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு நம்பி போகலாம், ஒலை கொதிக்கும், நமக்கு உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி இவங்க போய் நிற்கிறாங்க. எம்ஜிஆர் எங்கே நம்மளை பார்க்க போகிறாருன்னு. இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள்லாம் குனிஞ்சிட்டு செல்லை நோண்டிட்டு போகிறாங்க. ஜெயலலிதாவோட போச்சு அது. ரோட்டை பார்த்துட்டு தொண்டர்களை பார்க்குறது. எம்ஜிஆர் காரில் வெளியே வரும்போதே பார்ப்பாருங்க. அதை பார்த்த உடனே இந்த அம்மா பார்த்துட்டு வண்டி நிறுத்திருக்காரு, கிட்ட கூப்பிட்ருக்காரு. ஐயா அந்த மாதிரி நீங்கள் தானே? அம்மா ஐயா என்ன ஏன் என்னாச்சு? இல்லை அவங்க நடிப்பை விட்டுட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா, வீடு இல்லை, வாடகை வீடு, 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்படுறாங்க. அப்படியா, அதை சாப்பிட்டு போங்க, ஏதாவது கொடுக்க சொல்கிறேன் நான், வாங்கிக்கிங்க அப்படின்னு போயிடுறாரு. சாப்பிட்டோன்னா ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, வந்துடுறாங்க வீட்டுக்கு. அதோட நமக்கு இதுவே பெரிய விஷயம் நினைக்கிறாங்க. அப்போனா 1000 2000 கொடுத்துருப்பாங்கன்னு வச்சிங்களேன். நம்ம இப்போ கணக்கு போட்டால் ஒரு 10,000 ரூபா கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு 2 நாள் பொறுத்து யார் மாதுன்னு கேட்டு வராங்களாம். உன்னை தான் யாரை தேடி வந்திருக்காங்க, வெளியே போனால் நிற்கிறாங்களாம். ஏன்னா மனிதனம்மா அது அன்றைக்கி வந்து தலைவரை பார்த்தீங்க, ஆமாம் இதை கொடுக்க சொன்னார், பேப்பரில் சுற்றின பண்டில் 20,000 ரூபா. 20,000 ரூபா பெரிய தொகை அன்னைக்கு. ஆமாம், அன்றைக்கி அவர் கொடுக்க சொன்ன காலத்தில் 2,000 ரூபா இருக்கும் ஒரு பவுன் நகை. 20,000 ரூபானா கணக்கு போட்டுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அரசு இந்த வீட்டு வசதி வாரியத்தில் ஒரு வீடு ஒன்று அலாட் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் எல்லாருக்கும் செஞ்சார், இதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தன்னை தேடி வந்தவங்கள செஞ்சுருக்காரு. அதில் 1,00,000 பேருக்கு செஞ்சுருக்காருன்னா 6.5 கோடி மக்களுக்கு அந்த இது வியாபிச்சு இருக்குது. அதனால தான் அவர் வந்து இது அப்போது அந்த ரசிகரை மனதில் வைத்து அந்த ஃபேமிலியை நினச்சி பார்த்து பண்ணியிருக்காருன்னா, இன்றைக்கி கூட்டம் கூடுறதை பற்றி இவங்க பேசுகிறாங்களே. எம்ஜிஆர் கட்சி தொடங்கின பிறகு மதுரையிலேருந்து திண்டுக்கலுக்கு ஒரு இதுக்கு போகிறாரு.
மதுரை டு திண்டுக்கல் ட்ரெயின் வந்து ட்ராவல் டைம் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். அதுதானே? ஆமாம், அவ்வளோதான். 14 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கு. என்ன காரணம்னா ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்துறானுங்க. தண்டவாளத்தில் குறுக்க நின்று நிறுத்துறானுங்க. எம்ஜிஆர் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இது பண்ணிட்டு வழி விடுங்க நம்ம போனோம். அப்படி இப்படி ஒரு இடத்துல எம்ஜிஆர் நம்மளால் பயணிகளுக்கு தொல்லைன்னு சொல்லிட்டு நான் காரில் போயிடுறேன். ரயில்வே அதிகாரிகள் ஐயா ட்ரெயின்லேயே போங்க, தண்டவாளத்தை பேத்துருவானுங்க, தயவுசெய்து நீங்கள் அப்படி போங்கன்னு போய் சேர்ந்தாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் எங்கே போகிறான்னு தெரிஞ்சாலும் ஜனங்க வந்துடுவாங்க, ஜனங்களை ரிசீவ் பண்ணுவார். எங்கள் ஷூட்டிங் டைம்லேயே ஜனங்க இருந்தால் எல்லாத்துக்கும் வணக்கம் இது பண்ணாங்க, எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க நாங்கள் ஷூட்டிங் எடுக்கணும்னு தான் இப்படி தான் பண்ணுவாராம். இந்த இதெல்லாம் பண்ணுற ஏற்பாடு ஒதுங்கி போகிறது, நீங்கள் ஒதுங்கி போக போக தான் உங்களை தேடி தேடி கிட்ட வருவோம். நீங்கள் அவனை நோக்கி போயிட்டு எல்லாம் இது பண்ண ஹெல்ப் பண்ணுன்னா கம்முன்னு ஒதுங்கி நின்றுவோம். நீங்கள் பாருங்கள், இப்போது ஸ்டில்ஸ்லாம் பாருங்கள், கையை பிடிப்பார், மனு வாங்குவார், கிட்ட தான் போவார், அந்த இது போடுவாங்க திருப்பி போடுவார். எம்ஜிஆரோடவா இவர்கள்லாம் பெரிய ஆள் இல்லை? அவரை போய் ஏதாவது கையை பிடிச்சி முறிக்கிட்டாங்களா, இல்லை தொப்பிக்கு போய் பிடிக்கிட்டாங்களா? அதனால் அவருடைய பாணி தனி. அவரை நினைத்து கொண்டு வருபவர்கள் புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை தான். எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அதிமுகவில் ஒரு பல குழப்பங்கள் நிகழ்ந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு நிலையான ஆட்சி கொடுத்துட்டு வந்திருந்தார். இன்றைக்கும் அதிமுகவில் பல குழப்பங்கள் நிலவுது. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சரியான வாரிசை அறிவிக்காமல் போயிட்டாரா? தமிழ்நாட்டில் வந்து இன்னொரு வெற்றிடம் இருக்கா எம்ஜிஆர் போனதுக்கு பிறகு? ஒரு கட்சி அதனுடைய தலைவரை அதுவே தேர்ந்தெடுத்து கொள்ளும், இதுதான் இயற்கை. வாரிசு அரசியலுக்கு, குடும்ப அரசியலுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பார்க்குறதுனால அந்த கேள்வி கேட்குறீங்க, தனக்கு வாரிசு அறிவிச்சாரான்னு. எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட வாரிசு அறிவிக்கலை, நல்லா புரிஞ்சுக்கங்க. 84 எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் 7ஆம் பொருத்தமாக கூட இருந்தது. ஆனாலும் அவர்கள் ட்ராவல் பண்ணாங்க. 87 எம்ஜிஆர் மறைக்கும் பொழுது ஜெயலலிதா அடித்து விரட்டப்பட்டார், வேன்லேருந்து கீழே இழுத்து தள்ளப்பட்டார். அப்போது பவராக இருந்தது ஆர்.எம். வீரப்பன், மற்ற மூத்த தலைவர்கள். அவர் எல்லோரும் ஜானகி ராமச்சந்திரனை ஆதரித்தாங்க, எம்ஜிஆருடைய மனைவி. அது ஜெயலலிதா ஒரு மைனாரிட்டியாக புதிய கேகேஎஸ் சார், திருநாவுக்கரசர், உக்கம் சந்து, இப்படி சேலம் கண்ணன், இப்படி கொஞ்சம் மைனாரிட்டி. இது அன்னைக்கு ஜெயலலிதா இதோட முடிஞ்சது கதை என்ன. ஆனால் போராடி தான் ஜெயவா பிரிஞ்சு தேர்தலில் நின்று ஜெயலலிதா சைடு தான் அதிக எம்எல்ஏக்கள் 27 பேர் ஜெயிக்கிறாங்க. ஜானகி அணியில் யாரும் ஜெயிக்கலன்னு பேர் தான் அவர்களே அதிமுக ஒன்றுபடணும், திமுக அதில் பெரிய வெற்றி திமுகவுக்கு. அப்போது திமுகவை நம்ம வீழ்த்தணும், அதான் எம்ஜிஆருடைய லட்சியம். அப்படின்னா அதுக்கேற்ற தலைவர் ஜெயலலிதா தான் சொல்லிட்டு ஒன்றிணைந்த கட்சி ஜெயலலிதா பொதுச்செயலாளர் ஆகிறாங்க. அப்போ அதிமுக தனக்கான ஒரு தலைவரை தானே தேடிக்கொண்டது. அதில் ஜெயலலிதா போராடி தன்னை தலைவராக நிறுத்தி கொண்டார். அது கரெக்டுன்றதை அடுத்து வந்த ஒரு 30 வருடங்கள் நிரூபித்தது. ஜெயலலிதா எம்ஜிஆரை விட அதிகமாக கருணாநிதியை வீட்டில் அமர வைத்தார். எம்ஜிஆரை விட பெரும் வெற்றிகளை ஜெயலலிதா காலத்தில் தான் பெற முடிந்தது. இந்திய வரலாற்றிலேயே 37 எம்பிக்களை ஜெயித்த தனி கட்சி மாநில கட்சினா அதிமுக மட்டும்தான். இந்திய வரலாற்றிலே 37 எம்பிக்கள், 13 ராஜ்யசபா எம்பிக்கள் கொண்ட 50 எம்பிக்களை கொண்டு பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக ஒரு மாநில கட்சி இருந்தது என்றால் அதுவும் அதிமுக தான். அது எம்ஜிஆர் காலத்தில் நடக்கலை, ஜெயலலிதா காலத்தில் நடந்தது. எம்ஜிஆரை 80ல் 37 தொகுதிகள் கூட்டணி வச்சு தோக்கடித்தார் திமுக காங்கிரஸ். அதே திமுகவை 37 தொகுதிகள் வென்று வீட்டில் உட்கார வைத்தார் ஜெயலலிதா. அடுத்தடுத்து தொடர் வெற்றிகளை பெற்றவர் ஜெயலலிதா. 234 தொகுதியிலும் இரட்டைகளில் நின்ற ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான். அது எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவால் முடிந்தது. அப்படி இருக்கும் பொழுது 2017க்கு பிறகு மீண்டும் அதிமுக தனக்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்குது. இன்றைக்கி ஓபிஎஸ் போன்றவர்கள் அம்மாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதே எங்கள் லட்சியம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதே எங்கள் லட்சியம்னு சுருங்கி போய் கிடக்கிறாங்க. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி என்பவர் யார்? அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அவர் வேலை என்ன? திமுக வீழ்த்துவதற்காக களத்தில் நிற்கிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவது லட்சியம், அதுதான் அம்மாவுடைய லட்சியம், அதுதான் எம்ஜிஆருடைய லட்சியம்னு அதிமுக கொல்லிக்கு பறிக்கிறீங்க, கொல்லி வைக்கிறீங்க. திமுகவை வாழ வைப்பதற்கான வேலையை செய்கிறீங்க. தெரியுதா? அப்போது சரியான ஒரு லீடர் தான் அதிமுக என்று தேர்ந்தெடுத்திருக்கிறது. இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இன்றைக்கி திமுகவுக்கு என்னடா ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒன்றும் இல்லாமல் போடுன்னு பார்த்தா இந்த ஆள் வந்து உட்காந்துட்டாருன்ற ஒரு இது தான் இருக்குது. இது நடக்கும். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு இன்னொரு தலைவரை அந்த கட்சி தானாக தேர்ந்தெடுத்துக்கும். இல்லை அவர் சரியான ஒரு ஆப்டான ஆள் இல்லைன்னா கட்சி அழிஞ்சு போகும். இதுதான் வரலாறு. அதனால் எம்ஜிஆர் வாரிசு எம்ஜிஆர் ஏங்க சொத்துலேயே வாரிசு அறிவிக்கலைங்க எம்ஜிஆர். எனக்கு பிறகு ஜானகி அம்மாள் இதை பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஜானகி அம்மாளுக்கு பிறகு இந்த இடம் வந்து அவங்களுடைய கொஞ்சம் இடம் மட்டும்தான் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தாரு, அவங்களுடைய சொந்தக்காரர்.
மீதி காது கேளாத ஒரு பள்ளி, அதற்கான வருமானம் அந்த இந்த வலசரவாக்கம் தோட்டம் ஒன்று இருக்குது, அதுலேருந்து வர வருமானம். சத்யா ஸ்டுடியோ கட்சிக்கு, அதில் வருமானம் கட்சிக்கு போகணும். இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் பொதுவாக தான் எழுதி வச்சுட்டு போனார். இன்னொன்று எம்ஜிஆர் சொத்துக்கள், பல சொத்துக்கள் அங்கங்கே இருக்குது, பலரும் அனுபவிக்கிறாங்க, யாருக்கும் எதுவும் கிடையாது. எம்ஜிஆர் இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான்லாம் எதுவுமே இல்லை, பொதுவான மனிதராகிட்டார். அதனால தான் எம்ஜிஆர் வந்து இன்றைக்கும் வந்து 38 ஆண்டுகள் கழித்தும் நினைவு கூறப்படுறார். யாருக்கு சொந்தமாக இருக்காருன்னா, ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன், ஒரு பூ விற்கிறவங்க, ஒரு கூலி தொழிலாளி. இன்றைக்கி போய் பாருங்கள், சென்னையில் சும்மா சுற்றி பாருங்கள், அங்கங்கே அவன் சொந்த செல்லில் ஒரு ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுருப்பான். இது மற்ற தலைவர்கள் கிடைக்குமானா கிடைக்காது. அதனால தான் எம்ஜிஆர் இன்றைக்கும் நினைக்கப்படுறான்றான். இவ்வளோ நேரம் எம்ஜிஆர் வந்து திரைத்துறையிலேருந்து எப்படி அரசியலில் சாதிச்சாருனோ, அவரோட வள்ளல் குணத்தை பற்றியும், பொது மேடைகளில் எப்படி பேசுவார்னு பல தகவல்களை அறம் தமிழ் நேயர்களுக்கு வழங்குனீங்க. உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.